ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல் இல்லங்களிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் கான்சியஸான ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் தான். கோதுமை போலி. அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுருக்கிறது பலாப்பழத்தை வச்சு தான் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம். வரலட்சுமி நோம்பெல்லாம் வருது இல்லையா, அதனால புதுவிதமாக இந்த ஸ்வீட்டை பண்ணி சாமிக்கு பிரசாதமாக படைங்க. இது இவ்வளோ சாஃப்டாக வர்றதுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இடையில சொல்லிக்கிட்டே வருவேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னன்னா, இது மாதிரி 4 பலாச்சலையை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. 4 ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா பேஸ்ட்டாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணும்போது பிய்யாமல் வரும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி, அந்த நெய் சுட்ட உடனே 2 டேபிள் ஸ்பூன் நான் துருவி வச்சுருக்க தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது மாதிரி நீங்கள் நல்லா வதக்குனாதான் 2 நாள் கூட வச்சு இந்த போலி சாப்பிட்லாம், கெட்டு போகாது. நல்லா ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக உங்களுக்கு பச்சை வாடை அடிச்சிச்சுன்னா லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா வதக்கிக்கோங்க. லிக்யூடாகவே இருக்க தேவையில்லை. இது நல்லா வதங்கி பச்சை வாடை போகணும்னா சிம்மில் 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு அல்வா பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நான் என் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பலாப்பழத்தில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஜாங்கிரி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரும். இதையும் அப்படியே தனியாக சாப்பிட்டா அப்படி ஒரு ருசியாக இருக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கோதுமை மாவில் வச்சு ஸ்டஃப் பண்ண முடியும். 1 கப் கோதுமை மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கலர் பொடி போடாமல் மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசறி விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி ஓரமாக 5 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சு அதில் கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பரப்பி, காயாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம 1 கப் சேர்த்த கோதுமை மாவில் 5 போலி வரும். அதை செப்பரேட்டாக பிச்சு தனியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூரணத்தையும் 5 செஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. டைம் கன்சியூம் ஆகிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். பிளேட்டில் நல்லா மாவை தடவி கையிலேயே இது போல் இழுத்து விட்டுக்கோங்க மாவை. அதுக்கு நடுவில் பூரணத்தை வச்சு கொலக்கட்டை எப்படி மடிப்போமோ அது போல் மடித்து எக்ஸ்ட்ரா வர மாவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்த பேட்சில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரணங்களையும் செஞ்சு வச்சு நம்ம இந்த பூரணத்துக்கு அடியில் வச்சு நம்ம மடித்ததை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே மாவு தடவி ஒரு கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் சப்பாத்தி கட்டையை வச்சு ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தேய்ச்சி எடுத்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். பொறுமையாக மாவு தடவி பொறுமையாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது போல் எல்லா போலியும் தேய்ச்சி வச்ச உடனே நம்ம தோசைக்கல்லை எப்பயும் போல் சூடு பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்ச அழகான கோதுமை போலியை அதில் போட்டு 2 பக்கமும் மெதுவாக ஃப்ளேம் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வேணால் எண்ணெய் தடவிக்கலாம், நெய் வேணால் நெய் தடவிக்கலாம். இது போல் எல்லா போலியையும் சுட்டு எடுத்துக்கோங்க. அருமையான கோதுமை மாவு போலி தயார். யாருமே கோதுமையில் செஞ்சோன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மெத்துன்னு சாஃப்டாக டேஸ்டியான போலி வர்றதுக்கு இந்த மாதிரியே இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கணும்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க.